பிசிக்ஸ்ல நம்ம வொர்க், எனர்ஜி, பவர், கிராவிடேஷன் மற்றும் சேட்டலைட்ஸ் பற்றி படிக்க போறோம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு டெய்லி லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வொர்க் என்பது ஒரு பாடி மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த பாடியை ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல ஒரு டிஸ்டன்ஸ் மூவ் பண்ண வச்சா அப்போ வொர்க் டன்னு சொல்லலாம். வொர்க்கோட SI யூனிட் ஜூல். வொர்க் கால்குலேட் பண்ண ஃபார்முலா work equals to F(S) cos theta. இங்க F நா force, S நா displacement, theta நா force directionum displacement directionum இடையில் இருக்கிற angle. theta value பேஸ் பண்ணி தான் work பாசிட்டிவா, நெகட்டிவா இல்ல ஜீரோவா இருக்கும். theta less than 90 degree நா work positive. theta greater than 90 degree நா work negative. theta equals to 90 degree நா work 0. எக்ஸாம்பிள், ஒரு கூலி தன்னோட தலை மேல லோடு வச்சுட்டு ஹரிசாண்டலா நடந்தால் லோடுக்கு ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஆங்கிள் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி ஆகும். அதனால W ஈக்குவல்ஸ் டு F இன்டு S cos 90 டிகிரி ஈக்குவல்ஸ் டு 0. தியரட்டிக்கலா ஒர்க் டன் 0ன்னு சொல்லுவாங்க. இப்போ எனர்ஜி பற்றி பார்க்கலாம். எனர்ஜி என்பது ஒரு பாடி ஒர்க் செய்யும் கெப்பாசிட்டி. எனர்ஜி ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. எனர்ஜியோட யூனிட்டும் ஜூல் தான். மெக்கானிக்கல் எனர்ஜி ரெண்டு வகை, கைனெட்டிக் எனர்ஜி மற்றும் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜினா ஒரு பாடி மோஷன்ல இருக்கும்போது அது பொசஸ் பண்ற எனர்ஜி. ஃபார்முலா K ஈக்குவல்ஸ் டு ½ mv². இங்க m நா மாஸ், v நா வெலாசிட்டி. பொட்டென்ஷியல் எனர்ஜினா ஒரு பாடி பொசிஷன் இல்ல கான்ஃபிகரேஷன் காரணமாக டெவலப் ஆகிற எனர்ஜி. ஃபார்முலா U ஈக்குவல்ஸ் டு mgh. இங்க m நா மாஸ், g நா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, h நா ஹைட். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்றதுன்னா, ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்ல இருக்கிற டோட்டல் எனர்ஜி எப்பவும் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். எனர்ஜி கிரியேட் ஆகவும் மாட்டாது, டெஸ்ட்ராய் ஆகவும் மாட்டாது. ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் சேஞ்ச் ஆகும். இப்போ பவர் பற்றி பார்க்கலாம். பவர் என்பது ஒர்க் செய்யும் ஸ்பீட், அதாவது ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். பவரோட யூனிட் வாட். ஃபார்முலா பவர் ஈக்குவல்ஸ் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன். யூனிட் கன்வர்ஷன்ஸ் 1 watt-hour equals to 3600 joule. 1 kilowatt-hour equals to 3.6 into 10 to the power 6 joule. 1 HP equals to 746 watt. இப்போ கிராவிடேஷன் பற்றி பார்க்கலாம். யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா பாடிஸும் ஒருவரையொருவர் அட்ராக்ட் பண்ணும். இந்த ஃபோர்ஸை தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்றோம். எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கிராவிட்டின்னு சொல்றோம். கிராவிட்டி காரணமாக பாடிக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்சலரேஷனை ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜின்னு சொல்லுவாங்க. ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பாடியோட ஷேப், சைஸ், மாஸை பொறுத்தது இல்ல. எல்லா பாடிஸ்க்கும் சேமா தான் ஆக்ட் ஆகும். எஸ்கேப் வெலாசிட்டினா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எர்த் கிராவிடேஷனல் ஃபீல்டை விட்டு வெளியே போகணும்னா மினிமம் எவ்வளவு ஸ்பீட் வேணுமோ அதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. எர்த் சர்ஃபேஸ்ல எஸ்கேப் வெலாசிட்டி 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். மூன் சர்ஃபேஸ்ல எஸ்கேப் வெலாசிட்டி 2.4 கிலோமீட்டர் பர் செகண்ட் மட்டும்தான். மூன்ல எஸ்கேப் வெலாசிட்டி ரொம்ப லோவா இருக்கிறதுனால மூன்ல அட்மாஸ்பியர் இல்ல. எர்த்தோட G வேல்யூ எர்த் சர்ஃபேஸ்ல எல்லா இடத்துலையும் சேமா இருக்காது. ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது G டிக்ரீஸ் ஆகும். டெப்த் இன்க்ரீஸ் ஆகும்போது கூட G டிக்ரீஸ் ஆகும். G வேல்யூ போல்ஸ்ல மேக்ஸிமம், G வேல்யூ ஈக்வேட்டார்ல மினிமம். எர்த் ரொட்டேட் ஆகிறது காரணமாக G டிக்ரீஸ் ஆகும். எர்த்தோட ஆங்குலர் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகினா G டிக்ரீஸ் ஆகும். ஆங்குலர் ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகினா G இன்க்ரீஸ் ஆகும். மூன்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எர்த்தோட 1/6 மட்டும்தான். அதனால ஒரு பர்சன் மூன் சர்ஃபேஸ்ல இருந்தால் அவர் வெயிட் எர்த் வெயிட்டோட 1/6 மட்டும்தான் இருக்கும். இப்போ சேட்டலைட்ஸ் பற்றி பார்க்கலாம். சேட்டலைட்ஸ்னா ஒரு பிளானட்டை சுற்றி கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் காரணமாக ரிவால்வ் ஆகிற பாடிஸ்.
சேட்டிலைட்ஸ் ரெண்டு வகை, நேச்சுரல் சேட்டிலைட் மற்றும் ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட். மூன் ஒரு நேச்சுரல் சேட்டிலைட், இன்சாட் பி ஒரு ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட். எர்த் சர்ஃபேஸுக்கு பக்கத்துல ரிவால்வ் ஆகிற சேட்டிலைட்டோட ரெவல்யூஷன் பீரியட் 1 hour 24 minutes, அதாவது 84 minutes. ஜியோ ஸ்டேஷனரி சேட்டிலைட் எர்த்தை சுற்றி அப்ராக்சிமேட்டா 36,000 கிலோமீட்டர் ஹைட்ல ரிவால்வ் ஆகும். இந்த ஆர்பிட்டை பார்க்கிங் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. ஜியோ ஸ்டேஷனரி சேட்டிலைட் எர்த்தோட ஈக்வட்டோரியல் பிளேன்ல ரிவால்வ் ஆகும். டைரக்ஷன் வெஸ்ட் டு ஈஸ்ட். இந்த சேட்டிலைட்டோட டைம் பீரியட் 24 hours. ஜியோ ஸ்டேஷனரி சேட்டிலைட்ஸை டிவி ப்ரோக்ராம்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண, வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ண மற்றும் ஃப்ளட்ஸ் அண்ட் ட்ரவுட்ஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. போலார் சேட்டிலைட் எர்த்தை சுற்றி போலார் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகும். இது அப்ராக்சிமேட்டா 800 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கும். இந்த சேட்டிலைட்ஸோட டைம் பீரியடும் 84 minutes. இது வெதர் ஃபோர்காஸ்டிங், மேப்பிங் மாதிரி ஒர்க்ஸுக்கு யூஸ் ஆகும். எர்த் தன் ஆக்சிஸ் மேல வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. இந்த ரொட்டேஷன் காரணமாகத்தான் நமக்கு சன் மற்றும் ஸ்டார்ஸ் ஸ்கைல ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுற மாதிரி தெரியும்.